Hello everyone. நாம இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டெய்லி ஒரு சம் அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரி சம்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஎன் டெட் தமிழ்நாடு டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ், இன்னும் டிஆர்பி இந்த மாதிரி எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்ஸாக இருக்கும். ஒரு ட்ரைனிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் சொல்யூஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தோன்றவங்களுக்காக இந்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, கலெக்ஷன்ஸ் என்னென்னா டிஎன் டெட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் 2019 டிஎன் டெட்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணலாம். A horse is tethered to one corner of a rectangular field of dimension 70 meter across 52 meter by a rope 28 meter long for grass. இப்போ ஒரு ஃபீல்டுனா நம்மளுடைய ஏதோ ஒரு நிலபுலன்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த நிலபுலன்களோட ஏரியா என்ன, அதாவது அதோட டைமென்ஷன் என்னன்னா லென்த் 70 மீட்டர் அண்ட் பிரெத் 52 மீட்டர் இருக்கு. அதனுடைய ஷேப் என்னன்னா அந்த ஃபீல்டோட ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப். இப்போ ஹார்ஸை நம்ம கட்டி போடாம அப்படியே விட்டோம்னா அது எல்லா இடத்தையும் பால்படுத்தும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஹார்ஸை ஒரு கார்னர்ல கட்டி போடுறாங்க. ஆனா அதோட கயரோட ரோப்பை எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல விட்டுருக்காங்கன்னா 28 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அதை அப்படி கொஞ்சம் லூஸா விட்டாதானே அங்கக்குள்ள இருக்கிற கிராஸா அதால சாப்பிட முடியும். அதனால அந்த கயரை எவ்வளவு நீளத்துக்கு கட்டியிருக்காங்கன்னா 28 மீட்டர் நீளத்துக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபீல்டுக்குள்ளதான் அது சாப்பிடும், வெளியில சாப்பிட முடியாது. ஸோ நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடிய தானியங்கள்ல எவ்வளவு ஏரியாவை அது சாப்பிடும். How much area can the horse eat inside? So grass inside. So நம்ம ஃபீல்டுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு அதால சாப்பிட முடியும். இதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்ல டிரா பண்ணலாம். அதாவது இங்க ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க 70 மீட்டர் அண்ட் வித் எவ்வளோ சொல்ல 52 மீட்டர். ஆனால் ஹார்ஸ் இங்க இருக்கும் போது அதனுடைய லென்த் ஆஃப் த ரோப் 28 மீட்டர் இங்கனக்குள்ள வரைக்கும் வருது. இப்போ இது இப்படிதான் சுத்த முடியுமே தவிர இது இப்படி நீளமா இதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா 28 மீட்டர்னா இவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு 28 மீட்டர் தான் இதில் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ்ல 28 மீட்டர் தான் டிராவல் பண்ண முடியும், அதுக்கு மீறி டிராவல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அது டிராவல் பண்ணிட்டே இருந்தா இது என்னவா ஃபார்ம் பண்ண, இது ஒரு குவார்டர் சர்க்கிளா ஃபார்ம் ஆகுது. திஸ் ஃபார்ம்ஸ் a குவார்டர் சர்க்கிள். ஸோ குவார்டர் சர்க்கிளோட ஏரியா என்ன, நமக்கு சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிள் ஏரியா அப்படி பார்த்தோம்னா it is pi r square. ஸோ இது குவார்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். குவார்டர் சர்க்கிள்னா it's 1/4 of the original circle. So 1/4 of the area of the circle. ஓகேவா? இப்போ இதோட r என்ன, length of the rope. So r is equal to length of the rope. ஓகேவா? So நம்ம என்ன சொல்ல போறோம், r is equal to 28 meter. Okay. So 1/4 pi r 28 whole square. ஸோ நமக்கு பையோட அப்ராக்சிமேஷன் ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியுமா, 22/7 தெரியுமா. ஸோ 1/4 22/7 28 into 28. ஸோ 7 4s are 28, இது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கு 28 into 22. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம், 20 + 2ன்னு எழுதலாம், இதை 30 - 2ன்னு எழுதலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 600 - 40 + 60 - 4. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 660 - 44 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை அகைன் பண்ணோம்னா 660 மீட்டர் ஸ்கொயர்.
ஓகே. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன மூமெண்ட்டில் போகுதுன்னு பார்க்குறோம். இது வந்து 28 மீட்டர் லென்த் ஆஃப் த ரோ அப்படின்னு பார்க்கும்போது இட் கவர்ஸ் அ லென்த் ஆஃப் த ஃபீல்ட் ஆல்சோ 28 மீட்டர் அண்ட் வித்வுட் த ஃபீல்ட் ஆல்சோ 28 மீட்டர். ஸோ அந்த ரெண்டையும் அப்படியே நமக்கு ஜாயின் பண்ணோம்னா இட் இஸ் லைக் அ ஆர்க். ஸோ அந்த ஆர்க் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ குவாட்ரேட் சர்க்கிள். ஸோ குவாட்ரேட் சர்க்கிளோட ஏரியா என்ன, ஹாஃப் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். பைக்கு ஏற்கனவே அப்ராக்சிமேட் ஃப்ராக்ஷன் வந்து 22/7 நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு 616 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வந்து எவ்வளோ ஏரியாவை வந்து அதால் வந்து அவளோட ஃபுட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னா 616 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்க முடியும். இட் கேன் கவர் 616 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா டு கிராஸ் இன்சைட் த ஃபீல்ட். அவ்வளோதான். ஓகே.